ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆக்சுவலி? என்ன பிரச்சனை நான் என்ன சொல்றதுன்னா, நம்ம அந்த வீடு வந்து எங்க அம்மா தான் இருந்து கட்டினாங்க. 3 பேர் கட்டிக்க சொன்னாங்க. 3 பேர் அக்கா தங்கச்சி. அது செம்போர்டு தான். அது ஹவுசிங் போர்டு உள்ள இடம் தான். அது கலைஞர் கட்டி கொடுத்த அந்த போர்டு போட்டு கட்டி தருவாங்களா, அந்த மாதிரி இருந்த வீடு தான். யாருக்கு கட்டி கொடுத்தாரு? அது அப்பா பேர்ல இருக்குது. அம்மா தான் கட்டி கொடுத்துட்டாங்க. சின்ன குழந்தை. ஆமா, நீங்க எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது. ஆமா, அப்ப கட்டி கொடுத்தது. அதுக்கு பிறகு ஒரு முறை கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் கட்டிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ கூட சரி. அது வந்து நாங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் வீடு தேடி நின்னேன். அப்போ இவர் வந்து சென்னை போர்ட்ரஸ்ல வேலை செய்யறவர். சரி. அந்த வீடு கட்ட சொன்னாங்க. அம்மா தான் வாங்கி கட்டினது. நாங்க அந்த டைம்ல கடன்படுகிறோம் கட்டினா 3 பேர் கட்டிக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன போட சொன்னாங்க, என்ன நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ண சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த பொண்ணை கட்டிக்க சொன்னாங்க. 3வது ரூபா பொண்ணை கட்டிக்க சொன்னாங்க. இன்னொரு தங்கச்சி கட்ட சொன்னாங்க. சின்னவளை கட்ட சொன்னாங்க. நீங்களே ரேட்டு போட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அவங்களை இட்டுன்னு வந்து கேட்டுக்கிறாங்க பொழுது. அதுக்கு அவன் ஆளுக்கு 5 லட்ச ரூபா கேட்டுக்கிற போல என்கிட்ட சொன்னாங்க. 5 லட்ச ரூபா. சரி, நான் 5 லட்ச ரூபா தந்துடுறேன், நீங்க பண்ணுங்கம்மா அப்படின்னு.